சென்னை சிந்ததரிப்பேட்டையில் பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். வணக்கம் குணசுந்தரி, சொல்லுங்க. 12வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது, என்ன சொல்றாங்க? நிச்சயமாக வினிதா, தற்பொழுது சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரவுண்டானா முன்பாக 1000க்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தற்பொழுது 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்களின் ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும். குறிப்பாக 13 ஆண்டு காலமாக அரசு பல்நோக்கு மருத்துவமனைகளில் இவர்கள் மருத்துவ பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது, அதாவது குறிப்பாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பதிவு செய்ததன் அடிப்படையிலே இவர்களுக்கு பணி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது பணி நிரந்தரம் என்பது கேட்கும் பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வருடம்தோறும் 11 மாதங்களே வேலை பணிகளை செய்துவிட்டு தற்பொழுது வெறும் 1 மாதம் என்பது பிரேக் எடுத்து இவர்கள் தினக்கூலி மூலமாக பணியினை செய்து வருகிறார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. தற்பொழுது இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும். 13 ஆண்டு காலமாக எங்கள் வாழ்வாதாரம் என்பது இந்த பணியினை மட்டுமே வைத்து இருக்கிறது. ஆனால் தற்பொழுது பணி நிரந்தரம் என்பது கேட்கும் பொழுது எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது என்று கூறும் பொழுது எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை தற்பொழுது பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் முன்வைக்கிறார்கள். தற்பொழுது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுடன் கேட்கலாம். வணக்கம்மா, நீங்க எத்தனை ஆண்டுகள் நீங்க மருத்துவ பணியாளரா பணிபுரியறீங்க? உங்களோட கோரிக்கை என்ன? இப்ப நீங்க எத்தனை நாளா இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க? இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது நீங்க எந்த மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க? அம்மா, நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரா பணியாற்றி வருகிறேன். 13 ஆண்டு காலமாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி நாங்க கலெக்டர் மூலியமா நாங்க 13 வருஷமா நாங்களும் வருஷத்துக்கு ஒரு போராட்டம் பண்றோம். எங்களோட கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், பணி நிரந்தரம். நாங்க எவ்வளவு 13 ஆண்டுகளாக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்ப 13 நாளா எங்க குடும்பத்தையும் விட்டு புள்ள புருஷனை எல்லாரையும் விட்டு நாங்க இவ்வளவு கஷ்டங்கள் ரோட்லயும் சாலை ஓரமாகவும் பிளாட்பாரத்திலையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் ரோடா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். நாங்க 11 மாசத்துக்கு ஒரு பிரேக் எடுத்து நாங்க ஜாயின் பண்ற அப்படிப்பட்ட நாங்க கிடையாது. வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி நாங்க பணி நிரந்தரம், எங்களுக்கு 5 ஆண்டு முடிஞ்சோடனே பணி நிரந்தரம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இதுவரையும் எங்களுக்கு எந்த இதுவுமே நடக்கவே இல்லை. ஆனா நாங்க ரொம்ப வாழ்வாதாரத்துல இதை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். எங்க புள்ள குட்டையெல்லாம் விட்டுட்டு 13 நாளா நாங்க சாப்பாடு இல்லாம ரெஸ்ட் ரூம் போறது கூட வழி இல்லாம இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு சோகாட்ட வந்திருக்கிறோன்னு சொல்றாங்க. எங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஆனா எங்களால இதை தாங்கவே முடியல. என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க 13 ஆண்டு காலமா எங்கள் வாழ்வாதாரமே போச்சு. நாங்க என்ன செய்யறதில்லை, இதைதான் நாங்க நம்பி வந்திருக்கோம். ஆனா எங்களோட கோரிக்கை எங்களுக்கு நாங்க எதுவுமே கேட்கல. எங்களோட ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். நாங்க எதையுமே கேட்கல. எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா கோடான கோடி உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இது மட்டும்தான் நாங்க கேட்கறோம். நாங்க வேற எதையுமே கேட்கல. இப்பொழுது நீங்க பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேணுங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து மா சுப்பிரமணியன் பேசும்போது கூட என்ன சொன்னாரு அப்படின்னா, இவர்கள் வருடத்துல 11 மாதங்கள் மட்டும்தான் பணி செய்யறாங்க, மத்த 1 மாதம் பிரேக் எடுத்துக்கிறாங்க. இவங்க தினக்கூலி அடிப்படையில தான் பணி என்பது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதனால் இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களை பணிக்கு எடுக்கும் பொழுது என்ன வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்ப அதற்கு மாறா பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருங்க. நாங்கள் 13 வருஷம் ஆச்சு. எங்கள் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா நாங்கள் எங்களை எடுக்கும்போது 325 ஜீவோ படி 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பர்மனெண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. 5 வருஷம் கழிச்சு பர்மனெண்ட் பண்ணல. சரி, 10 வருஷம் ஆச்சு. எதிர்கட்சி தலைவர் வேலை ஐயா சொன்னாரு, 10 வருஷம் ஆனாக்கா உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப அவர் செய்யற இடத்துலயே இருக்கிறாரு. அவர் நினைச்சா படலாம். 10 வருஷம் கழிச்சு பண்றேன்னு சொன்ன வாக்குறுதியும் போச்சு. எங்களுக்கு 5 வருஷம் ஒரு ஜீவோ கொடுத்தாங்க பாருங்க, 325 ஜீவோ. அந்த ஜீவோ படி 5 வருஷம் போச்சு. 5 வருஷம் போச்சு. ஐயா சொன்ன மாதிரி 10 வருஷம் போச்சு. சரி, தேர்தல்
கடைசியா இருக்கு. ஐயா வந்து எத்தனையோ பேத்துக்கு உதவி பண்ணி பணி நியமனம் பண்றாரு, எங்களுக்கும் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இதுல தான் நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். ஒரே ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும்தான். நாங்க எத்தனை பேர் இருக்கோம், 3500 பேர் இருக்கோம் பாருங்க மேடம். 13 நாளா தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொடர்ந்து போராட்டம் பண்ணது எத்தனை இல்லங்கள் சந்திச்சு தெரியுங்களா? எத்தனையோ பேர் மயக்கம் போடுறாங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து பேசி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எந்தெந்த ஒருத்தருக்கு பாருங்க முன்னாடி இந்த கால் உடஞ்சு போச்சு, அவங்களுக்கு ஈடு கட்டுறது யாருங்க சொல்லுங்க பாக்கலாம். இதனுடைய போராட்டம் தானே. எங்களுடைய போராட்டம் வந்து ஒற்றை கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, பணி நிரந்தரம் மட்டும்தான். எங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான். எங்க பிள்ளைங்க குட்டி எல்லாத்தையுமே நாங்க வீட்டுல விட்டுட்டு வந்து இங்க நாங்க யாரு என்னன்னு கூட தெரியாது. இந்த ஊர் யாருக்குமே புதுசு, எல்லாத்துக்குமே புதுசு. நாங்க வந்து சோத்துக்கு இல்ல, எல்லாமே எங்களுக்கு புதுசா இருக்குது. இருக்கிற கடனை வாங்கிட்டு வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். நாங்க ஐயாவை பார்க்கணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும். நாங்க அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா வந்து சுகாதாரத்துறை ஐயா வந்து எங்களை வந்து இது ஃபேஷன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு சுகாதாரத்துறையில இருந்து சுகாதாரத்துறையில இருக்கிற நம்மளை வந்து கேவலப்படுத்தி சொல்லிட்டாரு. அவர் சரி எங்களை கேவலப்படுத்தி கூட சொல்லிட்டாரு. எங்களுடைய கோரிக்கை ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு முன் வச்சு எங்களுடைய கோரிக்கை வந்து ஒற்றை கோரிக்கை, நிரந்தரம் பணி நிரந்தரம் அது வாங்குறவரை நாங்க சென்னை விட்டு போக மாட்டோம். எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்க சந்திக்கிறது தயார். நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் சத்யா. தற்பொழுது இவர்கள் தெரிவிப்பது பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் வரை இந்த சென்னையை விட்டு செல்ல மாட்டோம், தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை, 13 ஆண்டு காலமாக நாங்கள் அனைத்து தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பல்நோக்கு மருத்துவமனைகளில் நாங்கள் பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறோம். எங்களின் வாழ்வாதாரம் முழுவதுமாக இந்த பணியினை நம்பி இருக்கிறது. இந்த 12 நாட்களாக நாங்கள் நிறைய இன்னல்களை சந்தித்து இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். குறிப்பாக இந்த அரசு பணி நிரந்தரம் என்ற அரசாணை வெளியிடும் வரை தொடர் போராட்டம் நீடிக்கும் என்று தற்பொழுது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வினிதா, பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களின் போராட்டம் குறித்து நேரடி தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.